Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் முதல் இடைப்பருவ தேர்வு இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க. ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்கோம் பார்த்தீங்களா, 8ஆம் வகுப்பு அறிவியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபுல்லாக தெளிவாக படிச்சிருங்க. ஸோ 1 மார்க்லாம் தரவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 1 மார்க்கே 10 மார்க்ஸ் வந்தது. ஸோ டோட்டலாக 50ல் நமக்கு எத்தனை மார்க் கிடச்சிச்சு? 1 மார்க் ஃபுல்லாக நீங்கள் தரவாக இருக்கணும். அப்போ 10 மார்க் போயிடுச்சு. 10 மார்க் அதாவது நான் வாங்கிட்டேன்றதா அர்த்தம். நீங்கள் 1 மார்க் ஃபுல்லாகவே இதில் தப்பு எதுவும் வரக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ ரிமைனிங் 40 மார்க்ஸ் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஏன்னா 10 மார்க் உங்கள் கையில் இருக்குது. 1 மார்க்கில் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ இன்னொரு 5 மார்க் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதுவும் 1 மார்க்ஸ் நம்ம தரவாக படிக்க சொன்னோம் இல்லையா. ஸோ 15 மார்க் உங்கள் கையில் இருக்குது. அதுக்கடுத்தது பாருங்கள், இன்னொரு லக்கு நமக்கு சரியாக தவறாக ஒரு 5 மார்க்கு. ஸோ 10, 5, 5 20 மார்க் நம்ம கையில் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் நம்ம என்ன தான் இருக்குது 30க்கு, அதாவது 20 மார்க் போக 30 மார்க்குக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். 30 மார்க்லையும் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க 5 வந்துருச்சு. ஸோ 25 மார்க்ஸ் வந்துருச்சு. 25க்கு அடுத்து ரிமைனிங் 25 மட்டும் தான் நம்ம கஷ்டப்பட வேண்டிய வேலையே. அதில் வினா விடையெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி 2 மார்க் கேள்வி இருக்கு. வினா விடையில் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் 2 மார்க். ஓகேவா. இதுக்கு 2 மார்க்ஸ் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். இது எப்படி கேட்பாங்கன்னா எல்லாத்துல இருந்தும் கலந்த மாதிரி கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஏதானும் 2 எழுதணும். ஸோ ரொம்ப ஈஸி. அவுட் ஆஃப் 50 25 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ ரிமைனிங் நீங்கள் அப்படி இப்படி கஷ்டப்பட்டுட்டு ஒரு 20 மார்க்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கூட 50க்கு 45 வாங்கிடலாம் தாராளமாக. சரிங்களா. அதாவது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படியெல்லாம் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், அடுத்த டிஸ்ட்ரிக்ட் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். இதில் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் 1 மார்க் இருக்குது. ஸோ இதில் இப்போ அவுட் ஆஃப் 50க்கு நமக்கு எத்தனை மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குது? 15 மார்க்ஸ், 15 மதிப்பெண் நம்ம கையில் வாங்கிட்டோம். ரிமைனிங் தான் நம்ம 35 மார்க்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸும் படிச்சிருப்போம் இல்லையா. அதில் தெரியாத 1, 2 அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். இதை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே நோட்டை வச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது எது உங்களுக்கு தெரியலையோ, இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது எந்த கொஸ்டின் எனக்கு சுத்தமாக தெரியல, எந்த கொஸ்டின் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத கொஸ்டினை நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஃபுல்லாக ஓவரால் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்னால் அந்த 50 மார்க்கான ஓரல் ரிவிஷன் முடித்த பிறகு எந்த கொஸ்டின் தெரியலையோ அதை வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் சொல்லி பார்க்கணும். வித் சாய்ஸில் சொல்லக்கூடாது. வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் சொல்லி ரிவிஷன் பண்ணாதான் நீங்கள் அங்கே எக்ஸாமில் போயிட்டு வித்தவுட் சாய்ஸில் இன்னும் நல்லா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுத முடியும். சரிங்களா. இதிலே நீங்கள் வித் சாய்ஸ் ரெண்டு எழுதினா போதும். ஸோ அது 2 சொல்லி பார்க்கலான்றதுலாம் இல்லை. ஏதேனும் 3 வினாக்களுக்குனா இதில் கொடுத்துருக்க 6 கொஸ்டினும் நீங்கள் ஓரலாக சொல்லி பாருங்கள் ஆன்சர். இது நமக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம் நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் பாருங்கள், மதிப்பெண் 50, அதில் 10 மார்க் 1 மார்க் வந்துருச்சு. ஸோ நம்ம கையில் எத்தனை மார்க் வந்துருச்சு? 10 மார்க் வந்துருச்சு. ரிமைனிங் பாருங்கள், இன்னொரு 5 மார்க் கோடிட்ட இடத்தை நிரப்புக இருக்கு இல்லையா. ஸோ டோட்டலாக 15 மார்க்ஸ் போக ரிமைனிங் 35 மார்க்ஸ் தான் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் படிக்கணும். பாருங்கள், இதில் ஒரு 2 மார்க்ஸ், அதுவும் ஏதேனும் 10ற்கு மட்டும் சுருக்கமான விடையளி, அதுவும் ஈஸி இல்லைங்களா. இதில் பாருங்கள், ஒப்பிட்டு அந்த அனாலஜி இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. திரும்ப மேத்ஸ் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 1 மார்க் உங்களுக்கு கவர் ஆகும். நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரை அழகாக 50 அவுட் ஆஃப் 50 தாராளமாக வாங்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் பண்ணும்போது 50 அவுட் ஆஃப் 50 தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அதில் இருக்கும். அதாவது 1 மார்க்ஸ் 2 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. 5 மார்க்லேயே மேத் த ஃபாலோயிங், அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதனால் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு அதுக்கடுத்தது வினா விடைக்கு வரணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை ரிவிஷன் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். 50க்கு 50ன்ற மாதிரி வாங்கலாம்.
ரொம்ப ஈஸி. அதாவது ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. நீங்க ப்ரிப்பேர் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்னத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கூட ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இப்ப தமிழ்னா தமிழுக்கு ஒரு பேட்டர்ன் நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வந்து ரெடி பண்ணணும்னு. இங்கிலீஷ்னா அதுக்கு தனியா வேற மாதிரி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு மேத்ஸ் அது வேற மாதிரி. தென் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னென்ன பண்ணணும். அடுத்தது சமூக அறிவியல பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும் 1 மார்க்கு. அதுக்கு அடுத்தது இந்த கிவ் ரீசன் இருக்கும் இல்லைங்களா? காரணம் கூறுக. அடுத்து வேறுபாடுகளை அறிகிறதுல அதெல்லாம் வந்து படிச்சுட்டு ஃபைனலா கொஸ்டின் ஆன்சர் பண்ணும். மேப் ஒர்க்லாம் முடிச்சுட்டு. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியா நான் சொல்லியிருப்பேன். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும், எது லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாரி ப்ரிஃபரன்ஸ் குடுத்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, சீரியஸ்லி நீங்க இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் வந்து ரொம்ப ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம். 5 சப்ஜெக்ட்லயுமே 50க்கு நீங்க 48, 49 ஈவன் நம்ம சொன்ன மாரி ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அவுட் ஆஃப் 50க்கு நீங்க 50 வாங்கலாம் தாராளமா. சரிங்களா? ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இது டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்டாவும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு ஈஸியா நெனச்சு நீங்க வந்து அத வந்து பிளான் பண்ணி நீங்க படிக்கணும். எப்டி எப்டின்ற மாதிரி நீங்க ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இத வந்து நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் கூட நம்ம போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்பப்போ எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி, என்னென்ன லெசன் படிக்கலான்ற ஸ்டடி பிளான் முதற்கொண்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு அதுக்கான ரிவிஷன் பண்ணிட்டு, நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, எக்ஸாம்ல நீங்க போகும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ! நமக்கு இது எதுவுமே தெரியலையே, இதில பாதி தான் தெரியுதே, பாதி தெரியலையே அப்படின்ற ஒரு பயமே இருக்காது. ஏன்னா, நீங்க அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர ரிவிஷன் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம்லன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி ரியலி கரெக்ட்டா எழுதுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.